திஸ் இஸ் வெங்கட் ஃபார் venkatfin.com. போன வருஷம் ஒரு 50-60 பேர் இந்த ப்ராடக்ட்க்கு மாத்திரம் எனக்கு கன்சல்டிங் பண்ணியிருப்பாங்க. நைட் 1 மணி 2 மணி கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவெல்லாம். தமிழ் மோஸ்ட்லி தமிழ் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது. அந்த 60 பேரில் ப்ராடக்ட் வாங்குறேன்னு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாலும் நான் வந்துட்டு 5 பேருக்கு தான் இஷ்யூ பண்ணேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க ரொம்ப கொஸ்டின் கேட்குறாங்க, அவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இக்னோரண்ட்டாக இருக்காங்க அப்படின்னாக்கா, இது நான் பியூர் டேர்ம்ஸ் உங்களுக்கு கொடுத்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஸோ தட்ஸ் த வே ஐ ட்ரை டு டூ த பிஸ்னஸ். ஏன்னா நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு நினைப்பேன். அதனால தான் உங்களுக்கும் சொல்கிறேன், இது வந்து ஒரு ரிவ்யூவாக பாருங்கள். இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து உங்கள் டெசிஷன் தான், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராடக்ட் வந்துட்டு டாடா ஏஐஏல பரம் ரக்ஷக் ப்ரோன்னு சொல்லுவாங்க. ஸ்மார்ட் சம்பூர்ணா ரக்ஷக் கீழே வரும் அது. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னா டீடைல்டு ரிவ்யூ பார்த்துடலாம். இன்ட்ரோ முடிச்சிடலாம். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் எதில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்துட்டு நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். ப்ராடக்ட் பேர் வந்து பரம் ரக்ஷக் ப்ரோ சொல்யூஷன். ஓகே, திங்க் அண்ட் இன்வெஸ்ட் நம்ம கேம்பெயின் ஏன்னா எதுவுமே யோசிச்சு செய்யுங்கன்னு அர்த்தம். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயத்துக்கு உட்பட்டவை. ஏன்னா இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கட்டுற ப்ரீமியமில் 1% கொண்டு போய் டாடா ஏ ரன் பண்ணுற ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் ரிஸ்க் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். என் மூலிமா வாங்குறவங்களுக்கு தான் நான் வந்துட்டு லாங் டேர்மில் நான் சப்போர்ட் பண்ண முடியும். அதையும் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. எதுவுமே கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, விமெனை வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் நான் ரொம்ப விரும்பி நிறைய பேர் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸே வாங்க வச்சிருக்கிறேன். அதே மாதிரி ஸ்மார்ட் லேடி பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீமியம் ஒரு 1% கம்மியாக இருக்குங்கிறாங்க. மார்டாலிட்டி சார்ஜஸ் வந்து கம்மியாக இருக்குங்கிறாங்க. சாரி, டைப்போ மிஸ்டேக்கு. அப்புறம் நீங்கள் கட்டுற ப்ரீமியம் 0.5% இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீமியம் வந்துட்டு ஃபண்ட் வேல்யூவில் ஃபஸ்ட் இயரில் ஆட் பண்ணிடுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பெனிஃபிட்ஸ் விமனை வந்து டேர்ம் பிளான் வாங்குறதுக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. டேர்ம் பிளான் என்ன, பேசிக்கலி ஒரு பர்டிகுலர் ஏஜ், நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்துட்டு 30 வயசுலேருந்து 85 வயசு வரைக்கும், இல்லாட்டி 80 வயசு இருக்கும், அதான் டேர்ம்னு சொல்கிறாங்க. ஒரு ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் உங்கள் ஃபேமிலிக்கு நமக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறோம். கரெக்டாக? அதான் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கும் ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. என்னன்னா, இந்த வெல்த் கிரியேஷன் வந்து மார்க்கெட்டில் அதாவது மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட். அதனால வெல்த் கிரியேஷன் வந்து நான் கேரண்டிடு நான் சொல்லி பழகியிருக்கிறேன். சரிங்களா? அதுதான். ஸோ என்னை பார்த்து நான் சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த இது எப்படின்னா, நான் டேர்ம் இன்சூரன்ஸுக்காகவே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு ஆன்லைன் கோர்ஸ் ஸ்ட்ரக்சரில் பண்ணியிருக்கிறேன். அந்த சைட் முடிச்சோடனே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக நான் போடுறேன். அது போய் பாருங்கள், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மற்ற ஒர்க் என்னென்னா, நான் நிறைய டேர்ம் இன்சூரன்ஸ் தான் நான் விரும்பி இஷ்யூ பண்ணுறதுனால இந்த இண்டஸ்ட்ரியில் ஐ வாண்ட் டு பி இன் டச் வித் டாப் மேனேஜ்மெண்ட் வேர்ல்டு, அதாவது ஏசியா பசிபிக் ரீஜன், யூஎஸ்ல எப்படி இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஐ லான்ச்ட் அ நியூஸ் வெப்சைட் கால் BFSI CEO. அப்புறம் இன்னொன்று நான் மியூச்சுவல் ஃபண்ட் growth.com, அதுவும் ஒரு நியூஸ் வெப்சைட் மாதிரி பார்த்துக்கலாம். பிகாஸ் ஆஃப் மை லவ் ஃபார் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, ஐ ஸ்டில் ஹேவ் ஐ டூ கண்டென்ட் ஃபார் சாஃப்ட்வேர் ரிவ்யூ பண்ணுவேன் அது சாஃப்ட்வேர் டைரக்டரியில். ஸோ அந்த டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்கூல் மாதிரியே நான் ஒன்று ரன் பண்ண போகிறேன். ஒரு 2-3 நாள் அதை லான்ச் பண்ணிடுவேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பாருங்க நீங்கள். ஸோ பேசிக்கலி ஓகே, இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி கன்சல்டிங் பண்ணுவாங்கன்னா, இந்த எங்கேயாவது ஆன்லைனில் யாராவது சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இன்கம் வந்து கேரண்டீடான்னு கேட்பாங்க. இதான் FAQ, அதான் சொல்ல வரேன் நான். இது ஏன் இதுக்கு பதில் பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்க வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. அதில் என்ன பெனிஃபிட், இதில் என்ன கான்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இந்த ஃபீ ஸ்ட்ரக்சரில் அவங்க ஒரு சில டவுட்ஸ் இருக்கும். ஸோ அதை கிளாரிஃபை பண்ணிக்குவாங்க. ஒரு பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ஆல்ரெடி வேறு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபீ ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு இதில் டவுட் இருக்குன்னு கன்சல்டிங் பண்ணார். ஸோ இந்த ப்ராடக்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா, வாங்கின ஸ்டேஜில் பண்ணாங்களாவது நான் பிஸ்னஸ் கேட்கலாம், வாங்கின அப்புறம் கன்சல்டிங் பண்ணுவாங்க, வாங்கிட்டு 6 மாதம் கழிச்சு பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்புறம் பர்சனலைசேஷன், ப்ராடக்ட் நல்லா இருக்குங்கிறது ஓகே, உங்களுக்கு அது சூட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்குவாங்க. சரிங்களா? தட் இஸ் வாட் இந்த ப்ராடக்ட்ல என்னோட FAQ. ஏன்னா இது என்னோட ஃபேவரட் ஃபார் கன்சல்டிங். ரெண்டாவது, நானுமே இப்போ ஒரு கிளைண்ட் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க, ஒரு 50 lakhs அம்மஷூடுக்கு நான் நிறைய பேர் கொடுப்பேன். அவருக்கு சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு தடவை கால் பண்ணார், 2வது தடவை கால் பண்ணார், 3வது தடவையும் டவுட் கேட்டே இருந்தார் ரொம்ப டீப்பாக. அந்த ஃபண்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத பற்றி நான் அவனை சொல்லிட்டேன், சார் நான் நம்ம பேசாமல் நம்ம பியூர் டேர்ம் இன்சூரன்ஸே வாங்கிக்கலான்ட்டு. ஏன்னா இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா, இந்த மாதிரி ப்ராடக்ட்டில் கிளைண்ட் மைண்ட் செட்டு, அப்புறம் இந்த வெல்த் கிரியேஷன் பார்ட்டை கரெக்டாக அதில் என்ன ரிஸ்க் இருக்குங்கிறது கரெக்டாக புரிஞ்சுட்டாங்களான்னு பார்க்கணும். இல்லாட்டி ஐ ட்ரை டு பி கேர்ஃபுல். சரிங்களா? அதான் மைண்ட் செட்டு இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ நம்ம ப்ராடக்ட் வந்துடலாம். ஏஜ் அட் என்ட்ரி மினிமம் 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் 65 வயசு இருக்கவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுக்கலாம். நம்ம இன்கம் ப்ரூஃப் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும். ரெண்டாவது, ஹெல்த் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கணும். பேசிக்கலி ஹெல்த் ஸ்டேட்டஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லி வாங்குங்கன்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். அடுத்தது, ப்ரீமியம் பேயிங் டேர்ம் வந்து முன்னாடி ப்ராடக்ட்லாம் வந்துட்டு 5 years 12 years இல்லாட்டி ரெகுலர் பேயிங் மாதிரி வச்சுருந்தாங்க. இதில் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. 5 years 10 years 12 years 20 years.
ஒருத்தர் இப்படி தான் எது சார் ஸ்டாண்டர்ட்னு கேட்டார். 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் பே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன் நான். அவர் சொன்னார் இவ்வளோ வருஷம் பே பண்ணுமான்னாரு. இல்லை சார் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் வாங்காம விட்டீங்கன்னா பே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். எதுக்கு சொல்கிறதுனா, அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இப்போ எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சுங்க. நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் வேணுமாங்கிறது நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். சரிங்களா? அதனால ஃப்ளெக்சிபிள் ப்ரீமியம் பேயிங் டேர்ம் உங்களுக்கு வச்சிருக்காங்க. அதுதான் சொல்ல வரேன் நான். பாலிசி டேர்ம் வந்து லைஃப் கவர், அது 85 வயசு வரைக்கும் கவர் இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சம் ரெடியூஸ்டு பெனிஃபிட்டோட 100 இயர்ஸ் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஹோல் லைஃப் பாலிசி மாதிரி எப்படி இருந்தாலும் அந்த வர்ச்சுவலாக அந்த சில்ட்ரனுக்கு அந்த பெனிஃபிட் போய் சேர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ லைஃப் டைம் ஹோல் லைஃப் கவர் இதில் வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ உதாரணம் சொல்கிறேன், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இப்போ பேசிக்கலி நீங்கள் 1 crore லைஃப் கவர் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 90 lakhs வந்துட்டு பேஸ் சம்மர்ஷூடாக இருப்பாங்க. டேர்ம் பூஸ்டர்னு 10 லட்சம் கொடுப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்சுவலி 1 crore தான் ஸ்பிளிட் பண்ணி போட்டிருப்பாங்க. அதை டேர்ம் பூஸ்டர்னா ஒரு டெர்மினல் இல்னஸ், அதாவது தீரா வியாதி மாதிரி வந்து 6 months மேலே அவர் இருக்க மாட்டாருங்கிற பட்சத்தில் அவர் உயிரோடு இருக்கும் போதே இந்த 10 lakhs கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு ஃபீச்சர் இதில். இதோட இன்னொன்று கேட்டிங்கன்னா, இந்த ஹோல் லைஃப் ஆப்ஷன் இருக்குல்ல, 85 வயசுக்கு மேலே, அதில் ஒரு சில பேர் தான் கேட்பாங்க 90 வரைக்கும் வேணும்பாங்க, 95 வரைக்கும் வேணும்பாங்க. ஒரு சில பேர் 100 இயர்ஸ் ஹோல் லைஃப் ஆப்ஷனாக கொடுங்க, என் சில்ட்ரனுக்கு இது வெர்ச்சுவலாக அசெட்டாக கிரியேட் ஆகணும் அப்படிம்பாங்க. அது 85 வரைக்குமே போதும். ஒரு சில பேர் கேட்டாங்கன்னாலும் இப்படி கொடுக்கலாம். ஆனால் என்ன ஆகுதுன்னா, அந்த 85க்கு மேலே நீங்கள் 1 crore சம்மர்ஷூட் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து 10 times கம்மியாயிருக்கும். இப்போ வந்து லைஃப் கவர் இருக்கும் 85க்கு மேலே 10 லட்சம் தான் லைஃப் கவராக இருக்கும். ஃபண்ட் இதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க. ஏன் அப்புறம் டேர்ம் பூஸ்டர்ல ஒரு 10 லட்சம் இருக்கு, அது இருக்கும். அப்போ 85க்கு மேலே 1 crore வச்சிருந்தீங்கன்னா 20 lakhs சம்மர்ஷூட் வந்து 85 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் அந்த 20 lakhs சம்மர்ஷூட் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்களுடைய சம்மர்ஷூட் எதுவும் வாங்கியிருக்கீங்களோ அதில் என்ன டேர்ம் பூஸ்டரோ அது கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் அந்த பேஸ் சம்மர்ஷூட் வந்து 10 times கம்மியாயிரும் ஹோல் லைஃப் ஆப்ஷன் 100 இயர்ஸ்க்கு போனீங்கன்னா. இதுக்கு வந்து ஒரு லாஜிக் சொல்றாங்க. ஒரு வேளை 85 வயசுல வந்துட்டு அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆகி ஃபண்டு வந்து டவுன் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில் இன்னொரு 2-3 வருஷம் கழிச்சு கூட ஃபண்ட் growth ஆகும்போது வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். பட் ஸ்ட்ராட்டஜிக்காக நல்லா தான் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, லைஃப் கவர் லம்சம் பெனிஃபிட், உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா ஃபேமிலிக்கு ஒரு லைஃப் கவர் கிடைச்சிரும். ரெண்டாவது வந்துட்டு ரிவார்ட்ஸ் ஒன் பண்ணலாம். வைட்டாலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டாடா ஹேஸ் அசோசியேஷன் வித் சம்திங் கால் லைஃப் வைட்டாலிட்டி. நடந்து போகிறது, ஜாகிங், வாட் எவர் இட் இஸ், அதுக்கு வந்துட்டு இந்த ரைடர் ப்ரீமியம் மாத்திரம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதான் ரைடர் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே உங்களுக்கு வந்து ரைடர் டிஸ்கவுண்ட் ஒரு 5% கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதில் அதனால தான் ஸ்டார் போட்டேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட் அதான் சொன்னேன். பூஸ்டர்னு தனிட்டு பேஸ் சம்மர்ஷூட் வந்து 10% வந்துட்டு பூஸ்டர்னு தனியாக பிரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு 6 months மேலே ஒருத்தர் இருக்க மாட்டார், அந்த மாதிரி வியாதி வந்துச்சுன்னா அந்த 10% அவர் உயிரோடு இருக்கும் போதே கொடுத்துருவாங்க. அதான் டெர்மினல் இல்னஸ் பெனிஃபிட்னு சொல்கிறாங்க. ரிட்டர்ன் ஆன் மெச்சூரிட்டி, அதாவது பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி சொல்லி பழகிருக்குங்க. இதில் வர இன்கம் வந்துட்டு நல்லது தான். இன்கம் வரதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருக்குது. பிகாஸ் ஐ ஆல்சோ டூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். எனக்கு தெரியும். ஒரு சில பேர்கிட்ட கொஞ்சம் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் சொல்லணும். அதனால் நான் கேரண்டிடுங்கிற வார்த்தையை 4 தடவை யூஸ் பண்ணிக்குவேன் நான். ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் வெல்த் கிரியேஷனுங்கிறது நான் சொல்லுவேன். சரிங்களா? ஸோ தட் இஸ் வாட் ஐ டூ. ரிட்டர்ன் ஆன் மெச்சூரிட்டி அந்த லம்சமாக உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. பேசிக்கலி இந்த ப்ராடக்ட் எப்படி நீங்கள் ஷார்ட்டாக ஒரு 1-2 நிமிஷத்தில் சொல்லணும்னா, ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ் அவங்க வந்து டேர்ம் இன்சூரன்ஸே வாங்க மாட்டாங்க. நான் இல்லாத பிறந்தா காசா அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு சரி ஓகே, டேர்ம் இன்சூரன்ஸும் வாங்கின மாதிரி ஆச்சு, ஒரு ரிட்டைர்மெண்ட் பிளானிங் பண்ணுற மாதிரி இருக்கிறதுக்கு இது பார்க்குறீங்களான்னு நம்ம கேட்கலாம். வெல்த் கிரியேஷனுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனால் நான் கேரண்டீடு நான் வந்து ஒரு 4 தடவை சொல்லிடுவேன். அதனால தான் 50 பேர் பேசி வெறும் 5 பேர் கொடுத்துருக்கிறது. நம்ம போதும் அப்படின்னு நான் நினைப்பேன் நான். ஏன்னா கொஞ்சம் அவங்க வந்து அந்த மாதிரி கன்சர்வேட்டிவாக இருப்பாங்க. அதனால் சொல்கிறேங்க. அவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இதுலலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால் அப்படி நான் பார்த்துக்குவேன். லைஃப் கவர் ப்ளஸ் வெல்த் கிரியேஷன் இருக்குது. ஓகே, இது வந்து 5 வருஷம் லாக்இன் ஆகும். உங்கள் காசு கொண்டு போய் ஒரு பகுதியை மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது growth ஆகும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு CAGRல growth ஆகிட்டு இருக்கும். 6வது வருஷம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்பாங்க. ஒரு தவறு, அது தப்பு சொல்ல மாட்டேன், ஃபால்ஸ் செல்லிங்னு சொல்ல மாட்டேன், அது உண்மை இருக்கலாம். பட் அதாவது 6வது வருஷத்துக்கு மேலே வந்துட்டு நீங்கள் ப்ரீமியமே கட்ட வேண்டாம்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நான் வந்து என்னோட கிளைண்ட்டை நீங்கள் வருஷம் 12 இயர்ஸ்னா 12 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஒரு அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணுறதுனா, ஒரு செலவு இருந்துச்சுன்னா வித்ட்ரா பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ தட் இஸ் மை வே ஆஃப் டூயிங் இட்டுங்க. ரைடர்ஸ் வந்துட்டு ஓகே, ரைடர் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த ப்ராடக்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் சம்மர்ஷூட் ஒன்று, அப்புறம் அந்த பூஸ்டர் அதிலே பிரிச்சிருவாங்க. அப்புறம் AD ரைடர், ATP ரைடர், ஆக்சிடென்டல் ரைடர், ஆக்சிடென்டல் டோட்டல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி 2 ரைடர் கொடுப்பாங்க. அந்த ரைடருக்கு ஒரு சார்ஜ் எடுத்துக்குவாங்க. அந்த அமௌண்ட்டை மாத்திரம் கண்டிப்பாக அந்த பாலிசி டேர்ம் முடியும் போது ஃபுல்லாக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் ஆஃப் ரைடர்ஸ். சரிங்களா? அது கொடுத்துட்றாங்க. அதாவது டோட்டல் ஃபண்ட் வேல்யூ அது வந்துட்டு கொடுத்துரும். அது நான் கேரண்டி பார்ட். கேரண்டீட் பார்ட் இந்த ப்ராடக்ட்ல எதுதாங்க கேரண்டீடாக திரும்பி இன்கம் வரும்னு கேட்டீங்கன்னா, ரைடர் கட்டின ப்ரீமியம் வந்து திரும்பி வந்துடும்னு சொல்கிறாங்க. காட் இட்? அதை பார்த்துக்கோங்க. ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட்,
ஓகே. ஆக்சிடென்டல் டெத் பெனிஃபிட் வந்துட்டு நல்லா இருக்கும் இந்த ப்ராடக்ட்ல. 1 crore வாங்குனீங்கன்னா 90 lakhsக்கு ஏடிபி இருக்கும். 90 அதுவும் அதான் அது கட்டின ப்ரீமியம் ரிட்டர்ன் ஆகும் பாலிசி எண்ட் ஆகும்போது. ஆக்சிடென்டல் டோட்டல் பெர்மனன்ட் டிசபிலிட்டி சரிங்களா, இதெல்லாம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம் நீங்கள் கன்சல்டிங் பண்ணீங்கன்னா. இந்த இதில் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது கட்டுற ப்ரீமியமும் பாலிசி டேர்ம் முடியும் போது ரிட்டர்ன் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 ரைடர் தான் க்ளீனாக, ஏதாவது க்ளீனாக இருக்கும். அப்புறம் இந்த வைட்டாலிட்டி இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து அப்ஃப்ரண்ட் டிஸ்கவுண்ட்லாம் கிடைக்கும் இந்த வைட்டாலிட்டி ஆப்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும் போது. ஓகே. மேக்ஸிமம் மெச்சூரிட்டி ஏஜ் பார்த்தீங்கன்னா பேஸ் கவர் 100 வருஷம், டேர்ம் பூஸ்டர் 100 வருஷம். ஆனால் ஏடிபி ஏடிபி ரைடர் வந்துட்டு நின்றும். ரைடர் வந்து 85 வயசோட நின்றும். அதுக்கப்புறம் ரைடர் பெனிஃபிட் கிடைக்காது 80. ஓகேவா. பாலிசி டேர்ம் உங்களோட 100வது வயசு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி 85 90 எடுப்பாங்க. 100 வயசு வரைக்கும் தேவைப்பட்டாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே. இதே இது போட்டிருக்கேன்னு தெரியல. ஓகே, திஸ் இஸ் வாட் பீப்புள் டூங்க. என்கிட்ட வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூகேல இருக்கவங்க, மிடில் ஈஸ்ட், சிங்கப்பூர், அப்புறம் இந்தியாவில் நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுவாங்க. ஆனால் நான் என்ன பார்ப்பேன்னா, நீங்கள் பிளான் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இல்லை ப்ராடக்ட் வாங்கினப்புறம் வாங்குற ஸ்டேஜில் வாங்க டைமில் கன்சல்டிங் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கரெக்டாக என்ன நான் எடுக்கலாமா, எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு சூட்டபிளாக இருக்குமான்னு கேட்பாங்க. ஸோ ஐ வில் ஹெல்ப் தம் டு டேக் அ கிளியர் டெசிஷன். அதுக்கப்புறம் நான் ஒரு 1 வீக் டைம் கொடுப்பேன் அவங்களுக்கு. நான் கன்சல்டிங் பண்ணதுக்கப்புறமா 1 வீக் டைம் எடுத்துகிட்டு பண்ணுங்கள். வேற யார்ட்டையா வாங்குறதுனாலும் 1 வீக் டைம் எடுத்துகிட்டு பண்ணுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கன்னு சொல்லிட்டு தென் தே வில் டேக் அ ஃபைனல் டெசிஷன். இதில் வந்து எனக்கு என்ன திருப்தி இருக்கும்னா, 5 பேருங்கிறது பிஸ்னஸ்லாம் கம்மி தான். பட் என்னன்னா, யாரும் நாளைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ப்ராமிஸ் பண்ணீங்க, இவ்வளோ கோடி கிடைக்கும்னு சொன்னீங்க, இந்த ஃபண்ட் வேல்யூ கம்மியாகுதுன்னு நாளைக்கு யாரும் கேட்க மாட்டாங்க. அதனால நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிக்குவேன். திஸ் இஸ் வாட் ஐ டூங்க. மன்னிச்சிக்கங்க. ஒரு மெசேஜ் பண்ணுங்க. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி குட் ப்ராடக்ட் இன் லான்ச் பை டாடா. அவங்க ரொம்ப நல்லா ப்ராடக்ட், இந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்ல இந்த ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பட்டம் வந்து 40 வருஷம் தான் பாலிசி டேர்ம் இருக்க முடியும். இது வந்துட்டு பாலிசி டேர்ம் லைஃப் டைம் கொடுக்குறாங்க. அதாவது உங்களை 100 வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம். அது ஒரு நல்ல பாசிட்டிவானது. 2வது விமென்க்கு டிஸ்கவுண்ட் இருக்கு. 3வது ஓகே, ரைடரும் தேவையில்லாத ரைடர் இல்லை, பேசிக்காக தேவையான ரைடர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு க்ளீனாக ஸ்ட்ரக்சர் பண்ணிக்க ப்ராடக்ட்டு. பாருங்க, நீங்கள் மெசேஜ் பண்ணிட்டீங்கன்னா வி வில் ஹாவ் அ கிளியர் டிஸ்கஷன். இஃப் யூ ஆர் கோயிங் டு டேக் த்ரூ மீ, நான் கன்சல்டிங்கையும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அப்படி யாரும் கேட்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எதுக்காக சொல்கிறதுனா, ரேண்டமாக கால் பண்ணுறதோட இப்படி சொல்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஒரே டவுட்டுன்னு கால் பண்ணாதீங்க. ஏன்னா நைட்டு 1 மணி 2 மணி 10 மணிக்கெலாம் கூட யாராவது கன்சல்டிங் பண்ணால் நான் பேசியிருக்கிறேன் இந்த ப்ராடக்ட்டு. அஸ் லாங் அஸ் ஐ எம் இன் திஸ் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி டே அண்ட் நைட்டு நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் சம் தமிழ் பீப்புள் ஆர் சப்போர்ட்டிங் மீ. அப்புறம் மற்ற ஸ்டேட்டில் இருக்கவங்க அப்போ போய் ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்க, ரொம்ப ரேராக, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. ஒரு கிளியரான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். குட் லக் டு யூ.